அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகை செய்தி. தமிழகத்தில் 36 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு. தமிழகத்தில் முதல் கட்டமாக 36 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் ரூபாய் 5 முதல் ரூபாய் 30 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 2ஆம் தேதி நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் 62 சுங்கச்சாவடிகள் உள்ளன. இவற்றில் ஆண்டுக்கு இருமுறை கட்டணத்தை மாற்றி அமைப்பது வழக்கம். அந்த வகையில் நிகழாண்டு ஏப்ரல் 1 முதல் 36 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கிடையே மக்களவைத் தேர்தல் அறிவிப்பு வெளியானதால் கட்டண உயர்வு அமலாகவில்லை. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு சனிக்கிழமை நிறைவடைந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 2ஆம் தேதி நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. அதன்படி தமிழகத்தில் முதல் கட்டமாக ஆத்தூர், பானூர், சூரப்பட்டு, வானகரம், வாணியம்பாடி உள்ளிட்ட 36 சுங்கச்சாவடிகளில் 4 முதல் 5% வரை, அதாவது ரூபாய் 5 முதல் ரூபாய் 30 வரை கட்டணம் உயர்ந்துள்ளது. வாடகை வாகன ஓட்டுநர்கள் கவலை. சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு வாகன ஓட்டிகளை கவலையடைய செய்துள்ளது. இது தொடர்பாக கனரக வாகன ஓட்டுநர்கள் கூறியதாவது: சுங்கச்சாவடிகளில் 5% மட்டுமே கட்டணம் உயர்த்துவதாக கூறப்படுகிறது. ஆனால் சரக்கு வாகனங்களுக்கான பாஸ்டேக் சிரார்ஜ் செய்யும் தொகை ரூபாய் 20,000 முதல் ரூபாய் 30,000 வரை அதிகரிக்கும். இதனால் சரக்கு போக்குவரத்துக்கான கட்டணம் உயரும். அதன் மூலம் காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை 5 முதல் 8% அதிகரிக்கக்கூடும். எனவே இந்த கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்றனர்.